நேயர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பேச போறோம். திராவிடம்ன்ற வார்த்தை இப்போ நம்ம நிறைய கேட்டுட்டு இருக்கோம். திராவிடமும் தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் திராவிடன்றாங்க. திராவிடம்னா என்னன்றது நமக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நமக்கு இது கிடைக்குது. திராவிடம் அப்படின்றது என்னன்னா, திராவிட மொழிகள்ல தமிழ் மொழி பேசுறவங்களும் இருக்காங்கன்றது தெரியுது. திராவிட மொழின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், கன்னடம், மலையாளம், துளு, தெலுங்கு இதெல்லாம் சேர்ந்த மொழி தான் திராவிடன்றாங்க. அப்ப திராவிடம் அப்படின்றது என்னன்றத கொஞ்சம் விளக்கமா சொல்றதுக்கு நம்ம கூட வழக்கறிஞர் நாகராஜன் அவர்கிட்ட பேசி நம்ம திராவிடம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த திராவிடம் இந்த வார்த்தை ரொம்ப பேசிட்டு இருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ வரலாற்று ஆர்வலர்னு சொல்லி நம்ம படிக்கும்போது இன்னைக்கு வரக்கூடிய பேச்சுகள் தவறான ஒரு பரப்புரைகளாக தான் பார்க்கப்படுது. எந்த இடத்துல யார் தவறு அப்படின்னு குறிப்பாக யாரையும் சொல்லலை. ஏன்னா ஒரு சிலர் பேசக்கூடியது தனி தமிழ், எனக்கு தமிழன் தான் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாக சீமானவர்கள் முன்னெடுத்து வச்சுருக்காங்க. இன்னொன்று என்ன, அதெல்லாம் தனித்தமிழ், நானும் தமிழ் தானே, திராவிடம்ங்கிறது தமிழும் சேர்ந்தது தான். அப்படி இருக்கும்போது தனியாக எதுக்கு தமிழ் அப்படிங்கிறதுக்காக ஒரு குரூப்பு திராவிடம் அப்படின்னு சொல்லி உள்ள இதை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கட்சியே அதுதான். ஸோ இப்போ என்னென்னா, இவர் நாம் தமிழர் கட்சி, அவர் திராவிட முன்னேற்றம், அண்ணா திராவிட முன்னேற்றம், எல்லாம் திராவிடர்கள் எத்தனையோ இருக்குது. ஸோ இப்போ இதில் ஒரு சென்சேஷனலாக வர வேண்டிய தேவை அப்படின்னு சொல்லி ஏன் இருக்குது? இப்போ சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நான் தமிழனை அடிமைப்படுத்த வந்தவன் நீ அப்படிங்கிறாங்க. யார் அடிமைப்படுத்த வந்தாங்க தமிழ்? திராவிடர்கள்னு சொல்லி தானே அவங்களுடைய கருத்து. இன்னைக்கு ஏன் தமிழன் தான் தனி இது வேணும்னா, திராவிடன் தான் ஆட்சி செய்கிறார். அவங்கள பொறுத்தவரை தெலுங்குக்கார, நீ மலையாளி அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் தமிழன் அப்படின்னு சொன்னால் தமிழன்னா யார்? நீங்களே இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னீங்க. தமிழும் திராவிடன் இந்த பேச்சு ஏன் வந்தது தான் எனக்கு ஒண்ணு புரியுது. திராவிடன் தமிழன் ஏன்ற ஒரு பாகுபாடு இப்ப கொண்டு வராங்க. இல்லை, அது ஓட்டு தானே. இன்னைக்கு ஒவ்வொன்றையா பிரிக்கிறாங்க. இன்னைக்கு நான் சீமான் மட்டும் பேசலை, நான் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மதம் வச்சு ஒரு பிரிவினை பண்ணுனா தான் எனக்கு ஓட்டு கிடைக்கும்னு சொல்லி ஒரு கூட்டம் நம்புறாங்க. உண்மையிலே அப்படிதான் நடக்குது. முதல்ல மதம், ரெண்டாவது ஜாதி, மூணாவது மொழி. இப்போ அதுதான் இந்த மொழியில ரொம்ப வேகமாக வருது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நான் ஒரு நாடார்கள் இந்த ஜாதிக்கு தான் ஓட்டு போடுறேன், எங்கள் ஜாதியில் உள்ள ஒருத்தர் இதை சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லி நான் கண்டிப்பாக அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்க. கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அதில் கொஞ்சம் தீவிரமான பற்றாளர்கள் இருப்பாங்க. எந்த ஜாதியிலையும் வன்னியர்களில் இருப்பாங்க. வன்னியர்கள் சிலர் அவங்கவுங்களுடைய கிரேடேஷனை பொறுத்தும், அவங்கவுங்களுடைய வேலையின்மையை பொறுத்தும், அவங்கவுங்களுடைய தேவைகளை பொறுத்தும் அவங்க ஒரு இதை எடுப்பாங்க. அப்போது இப்போ ஏன் அந்த நெசசிட்டி வருதுன்னு சொல்லும்போது, மூன்றாவதாக ஒருத்தர் திடீர்னு விஜய்னு ஒருத்தர் நின்னார். அப்போ விஜய்ங்கக்கூடியவருக்கு ஒரு மாசு வந்த உடனே இவங்களுக்குலாம் ஒரு பதட்டம். இல்லை, எனக்கு தெரிஞ்சு விஜய் வரத்துக்கு முன்னாலே நம்ம டிஎம்கே திராவிட ஆட்சின்றத ஏன்னா பேர்ல பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்றேன்னா எல்லாம் ஏற்கனவே இருக்கு. பட் ஒரு ஜோல்ட் வரும்போது எதையாவது ஒன்றை சீண்டி விட்டா, இன்னைக்கு எவ்வளவு ஒய்டு பாப்புலாரிட்டி கொடுக்குறாங்க டிவி நெட்வொர்க் கவரேஜில். இன்னைக்கு நான் போய் பேச போறேன்னா எங்க முன்னாடி ஒரு மைக்கு கூட வெளியே வராது. அதே இது அவர் பேசுறாருன்னு உடனே அவ்வளவு பேரும் மைக்கை தூக்கிட்டு போய் நிற்கிறாங்க. ஏன் நிற்கான்? அவனுக்கு டிஆர்பி ரேட்டிங் கூடணும். உடனே ஓடி போய் அங்கே யாராவது ஒரு திராவிட கழகக்காரங்கிட்டயோ இல்லை ஒரு திமுக காரங்கிட்டயோ அங்கே போய் நின்று ஒருத்தங்கிட்ட பேட்டி எடுக்கிறான். இதை மாற்றி மாற்றி போட்டு இவங்க பிஸ்னஸ் தான் நடக்குது. இவங்களுக்கு யாருக்கும் நல்ல கொள்கையோட ஆட்சி புரியணும். நான் தமிழனா இருந்தா தமிழன்னா யாரு? வந்தாரை வாழ வைக்கும் செந்தமிழ்நாடுன்னு சொன்னோம், நாமார்க்கும் குடியெல்லோம்னு சொன்னோம். நான் எந்த இதுக்கும் குடி கிடையாது, நாமார்க்கும் குடியெல்லோம்னு சொன்னது எதனால? அப்போ இது எதுக்காக சொல்றோம்னா, நாம சரி இனி தமிழண்டான்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்னு நீங்க எங்க இருந்து ஆரம்பிச்சதா சொல்றீங்க? எப்ப இருந்து இந்த வரையறை
தமிழ்ங்கக்கூடியதை நீங்க எந்த ஸ்லாபுக்குள்ள அடக்கணும்? ஆக்சுவலா தமிழ் மொழி பேசும் மக்கள் நிறைந்த ஒரு இடத்த வந்து நம்ம வந்து ஒரு பகுதியா சொல்லலாம். அது நாடா வரும்போது அது தமிழ்நாடு அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாமே தமிழ் தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஆமா. அதை தமிழ்நாடுன்றோம். அப்படின்றதுனால தான் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டை ஆளுகின்றது திராவிட கட்சிகள்ன்றோம். சரி. ஸோ இப்போ 2 பாயிண்ட்ஸ் நீங்களே பார்த்துக்கோங்க. முதல்ல இந்த திராவிட அப்படிங்கக்கூடியது எந்த காலம் உருவாச்சு? அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சின்னு வெள்ளையர்கள் நம்மளை ஆண்டுகிட்டு இருந்த காலம். அந்த சமயத்தில் நீதி கட்சின்னு சொல்லி நிறைய மலையாளி, தெலுங்குக்காரங்க, தமிழ்நாட்டுக்காரங்க இவ்வளோ பேரும் சேர்ந்து பெரிய பிரபலங்கள்லாம் சேர்ந்து அது எத்தனை ஆண்டா இருக்கும்? 1915 இருந்து இருக்காங்க. சென்னை அவங்க வந்துட்டாங்க. பிறகு அந்த காங்கிரஸில் இருந்த பெரியார் வந்து அங்கே போய் சேர்ந்தார் நீதி கட்சியில். ஏன்னா அவருக்கு வாவேசு ஐயருடைய இதில் ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட். அவர் 20% தனியாக பிராமின்ஸுக்கெலாம் சாப்பாடு போட்டார், உயர்ந்த ஜாதிக்கு. மற்ற ஜாதிக்காரங்களாம் வெளியே இருந்து சாப்பிட்டாங்க. இது இயற்கையாக இருந்த ஒரு பாகுபாடு. இந்த மாதிரி 1-2 இது அந்த பாகுபாடு இருந்த காலகட்டத்தில் அதை வந்து அவர் வெறுப்பு அடைஞ்சு காங்கிரஸ்னா இவனுங்க எல்லா ஒன்றுன்னு சொல்லுவான், சொல்லிட்டு பிராமணன் வந்துடுவான். சரி, இன்னைக்கு முகமது ஜின்னா இருக்கார். ஜின்னா ஏன் இங்கே விட்டு ஓடினாரு? அவர் அன்னைக்கு எடுத்த டிசிஷன் கரெக்டு தானே. இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் மெஜாரிட்டியாக இருந்தால் நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. சரி, உண்மையாக சொல்கிறேன். இன்னைக்கு ஹிந்தி மெஜாரிட்டி, அதனால ஹிந்தியில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நடந்ததில்லை. அண்ணாதுரை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போதே ஹிந்தி தான் எல்லாரும் பேசணும், ஹிந்தியைத்தான் கம்யூனிகேட்டிங் லாங்குவேஜ், அஃபிஷியல் லாங்குவேஜ்னு அது ஒன்றை டிக்ளேர் பண்ணணுன்னாங்க. அப்போது அஃபிஷியல் லாங்குவேஜாக ஹிந்தியை மட்டும் டிக்ளேர் பண்ணுறதுன்னு சொன்னால் எதுக்கு அப்படின்னு எல்லாரும் கொஸ்டின் பண்ணுறாங்க நம்ம ஆளுங்கள்லாம். அப்போ அவங்க மெஜாரிட்டின்னாங்க. உடனே அண்ணாதுரை அதுக்கு என்ன பதில் கொடுத்தாருன்னா, நம்ம நாட்டோட தேசிய விலங்கு காக்கா வாக்கிடுவோம், மயில் எங்க கொஞ்சம் தான் இருக்கு, காக்கா தானே நிறையா இருக்கு. அப்படி வரும்போது காக்காவை நீ தேசிய பறவையாக்கு, புலி எதுக்குடா உனக்கு தேசிய விலங்கு? இன்னைக்கு நாய் தான் ரோட்ல நிறையா இருக்கு, நாயை போயிட்டு. அப்போ ஆமா சார், நாட் ஓன்லி பேச்சாற்றல், நல்லா யோசிச்சு பார்க்கணும். நம்ம கருத்து வந்து தெளிவா அன்பாவும் அதே நேரம் ஒரு குத்தியும் போடுறதுல தான் அண்ணாதுரை வந்து மக்கள் மனதை வென்றவர். சரி, இன்னைக்கு நிறைய பேருக்கு அண்ணாதுரைன்னா யாரு அது இதுன்னு கேவலமான 1-2 இது. சரி, எல்லாருமே வந்து இன்னைக்கு நாட்டில் பெரியாரா இருக்கட்டும், அண்ணாதுரையா இருக்கட்டும், கருணாநிதியா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், எல்லாரும் ஏதோ 1-2 ஸ்லிப் ஆஃப் டங் நெகட்டிவா பேசும்போது மக்களுடைய ஈடுபாடு அதிகமா இருக்கு இந்த காலத்துல நினைக்கிறேன். அதுதான் கரெக்ட். நீங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு காரியம், இன்னைக்கு நம்ம தமிழன்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்துருவோங்க. நாம் தமிழர், நான் தான் தமிழன். நீ எவன்லாம் அங்கே போறியா அவன்லாம் சங்கி, அல்ல நீ தமிழனே கிடையாது. அப்போ நீங்கள் தமிழன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு டெஃபைன் பண்ணுறீங்க. நான் அப்போதே சொன்னது மாதிரி லெமூரியா கண்டத்தில் இருந்து உனக்கு ஆரம்பம்னு சொல்கிறேன். திராவிடைய தமிழுடையது தமிழன் ஒருத்தன் தான், வேற யாருமே வந்திருந்தவெல்லாம் வேற இதுல இருந்து தமிழ்ல இருந்து பிரிஞ்சவேன்னு சொல்றோம். அதுவும் ஒரு இது இருக்குல்ல இன்னைக்கு செய்திக்கு. தமிழ் பேசுற மக்கள் பறந்து விரிந்த இடம் லெமூரியால இருந்து வந்திருக்குங்கிறது அவங்க சொல்றாங்க சார். லெமூரியால இருந்தது ஆப்பிரிக்காக்காரனா இருந்திருக்கலாம், யாரோ ஒருத்தர் இருந்திருக்கலாம். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க ஆப்பிரிக்கா சைட்ல இருந்த ஒரு பகுதியில இருந்தும் வந்தேன்னு சொல்ற. அடுத்த மோகஞ்சதாரவும் நான் தாங்கிறேன். சரி, மொஹஞ்சதாரோ நீதான்னு வச்சுக்கிடுவோம். அப்ப மீதி உள்ளவங்களாம் நார்த் இந்தியன்ஸும் நம்ம தானே. நீ தமிழனுடைய ஒரு கொஞ்ச நாள் கழிச்சாச்சுன்னா நீ தமிழன் இல்லைன்னு சொல்லிட்டா தமிழருக்கு ஒரு பிரச்சனை மாதிரி ஒரு நம்ம ஒரு டாபிக்ல பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. திராவிடனுக்கும் தமிழுக்கும் உள்ள வித்தியாசம், திராவிட மொழிகள்ல தமிழன் தமிழ் அதுக்கு கொஞ்சம் நான் அதுக்கு தான் சொன்னேன். பரிணாம வளர்ச்சிங்கிறதுக்கு வந்த காரணமே கிட்டத்தட்ட அதுக்கு தான். இப்போ நம்ம தமிழ்னு சொல்லும்போது சங்க இலக்கிய காலம் அப்படின்னா 300 BC-லேருந்து 300 AD வரை ஒரு 600 ஆண்டு கால சங்க இலக்கியம் நம்ம கையில் இருக்கு இன்னைக்கு தேதிக்கு. அது இன்னும் நிறையா இருந்திருக்கும், சில அழிக்கப்பட்டிருக்கலாம், சில புதைக்கப்பட்டு ஏதோ அழிஞ்சு போயிருக்கும். சரி, இப்போ பெருஞ்சித்திரனார் படி தொல்காப்பியத்திற்கு உரைநடை இது பண்ணக்கூடியது படி
வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். சரிதானே? இப்போ வடவேங்கடம்னு சொல்லக்கூடியதுதான் வடக்கு எல்லை, தென்குமரி கன்னியாகுமரி. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள பகுதி தமிழ்நாடு. கிழக்கு எது மேற்கு எது ஏன் சொல்லப்படலைன்னா கிழக்கும் மேற்கும் கடல். இப்போ வடவேங்கடத்துலன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து லாட்டிடியூட் லாண்டிடியூட்னு இப்போ நம்ம வந்து ஒரு பூமத்திய ரேகைகள்னு சொல்கிறாங்க, அதை போட்டிருக்கோம். இன்னைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பதி வந்து 13.66 நம்ம ஒரு லாட்டிடியூட்ல இருக்கு டிகிரியில். சரியா? இப்போ திருப்பதியில இருந்து நேர்கோடு மேற்கு பக்கமா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கீழே எந்தெந்த ஊர்லாம் வருதுன்னு சொன்னா சித்தூர் வருது, பெல்லாரி வருது, பெங்களூர் வருது, மைசூர் வருது, சிக்மகளூர் வர வருது. அது முடிகிற இடம் உடுப்பிக்கும் பட்களுக்கும் நடுவில் விடுது. ஏன்னா உடுப்பியே 13.30 என்னமோ தான், 33 பெங்களூரும் 13.4 6 ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா அவன் உடுப்பிக்கும் பட்களுக்கும் இடையிலன்னு சொல்லும்போது நாம வந்து அது கீழே இருந்த எல்லாரும் தான். கரெக்ட் தான். அப்போ எல்லாரும் எல்லாமே நம்ம தமிழ். சரி, ஏழுமே தமிழ்நாட்டில் சங்க காலம் தான் நம்மளுக்குள்ள ஆதாரமா இன்னைக்கு எடுக்க முடியும். சும்மா எல்லாரும் கதை சொல்லிட்டு போயிடலாம் ஓரலா. லெமூரியால உள்ள இலக்கியம் சொல்லுது, அது சொல்லுது, இது சொல்லுது. அதுக்கப்புறம் 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எவனோ யாரோ எதெல்லாமோ எழுதி வச்சிருப்பான். அது இன்னைக்கு யாரோ ஒருத்தர் எழுதுனது ஆதாரம் கிடையாது. அன்னைக்கு தேதியில எழுதப்பட்ட எந்த நூலும் நமக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ கிபி 3க்கு முன்னாடி உள்ள நூல்கள் தான் தொல்காப்பியம் தானே இன்னைக்கு நமக்கு. அந்த தொல்காப்பியத்துல இருந்து எங்க வர தூக்கி விட்டுருக்காங்கன்னா இதான் சொல்லியிருக்காங்க. 12 கூட்டங்களா பிரிச்சிருக்காங்க. இந்த தமிழ்நாடை வந்து 12 விதமான இடங்களா பிரிச்சிருக்காங்க. இப்ப வடதலை அருவா நாடுன்னு சொல்லக்கூடிய இடம் வந்து திருப்பதியில இருந்து அப்படியே சித்தூர் இந்த சைடுகள்லாம் கவர் ஆயிரும். துளு நாடு, கொங்குனி நாடு. இன்னைக்கு துளுன்னா எங்க இருக்கு? மேங்களூர் தான். ஆண்டவர் யாரு? நன்னன். குடகு நாடு, காவேரி பெருக்கத்த இடமே தமிழ்நாடு தான். இன்னைக்கு அது கர்நாடகா பகுதிக்கு போயிட்டு, தலைக்காவிரி கர்நாடகாவில் இருக்கு. இன்னைக்கு அவங்க பகுதிக்கு போயிருக்கு. பட் கேரளா எல்லாமே தானே. சரி, சங்க புலவர்கள் எடுத்துக்கோங்களேன். சங்க புலவர்கள்னா யாரு? சங்க புலவர்கள் மெஜாரிட்டி வந்து இன்னைக்கு 3/1 இருக்கணும் தமிழ்நாட்டில். கேரளாவில் வந்து 3/1 இல்லை, குறவு தான். அங்கே ஏதோ ஒருத்தன் தான் பாடினானா கிடையாது. 3/1 மெஜாரிட்டி இருந்தது கேரளாவில். நம்ம பாண்டிய நாட்டை விடையும் சோழ நாட்டை விடையும் அதிக புலவர்கள் வாழ்ந்த இடம் கேரளா. அதுலேயும் அந்த நன்னனை பற்றி பாடுறது, அவங்கள பாடின துளு நாட்டுக்காரங்க, துளு பிரதேசத்துல இருந்து வந்த சங்க புலவர்கள். அவங்க கொடுக்கக்கூடிய ஏரியா, அவங்க டெபினிஷன்ஸ், அவங்க அந்த பாட்டுல கொண்டு வரக்கூடிய இதுல தனி ஆராய்ச்சிக்கே பண்ண வேண்டிய ஒரு மேட்ரு. சரி, இன்னைக்கு நான் போய் இன்னைக்கு அவன் கர்நாடகக்காரன் இன்னைக்கு பேர் மாத்திட்டான், அப்ப அவன் தமிழன் கிடையாது அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு கேரளாக்காரங்க இருக்காங்க, கேரளாக்காரன் தமிழன் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? மலையாளின்னு சொல்லி எம்ஜிஆரை கோட் பண்ணாங்க. ஆனா அவன் தமிழன் இல்லையா? அப்ப சேர சோழ பாண்டியன் சொல்றது வந்து என்னன்னா, சங்க காலத்துல வந்து திராவிட மொழிகளை பேசுகின்ற ஒரு இடம் வந்து தான் திராவிடம் சொல்லியிருக்காங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லல, தமிழ்ன்ற மாதிரிதான். தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னும் போது அவ்வளவு ஏரியா பறந்து இருந்திருக்கு. கண்டிப்பா தமிழ்நாடுங்க கூடியது அதுதானே. இப்ப அதை தானே சொன்ன 12 பகுதிகளா தொல்காப்பியரே பிரிச்சு வச்சிருக்காருன்னு சொன்னேன்ல. வடதலை அருவா நாடுங்க கூடியது திருப்பதி, சித்தூர் இந்த பகுதியை சேர்ந்தது. ஆனா தமிழ் கூறும் நல்லுலகம்ன்றது வந்து ஓகே, இவ்வளவு பறந்து விரிந்த இடம். இந்த பறந்து விரிந்த இடத்தையும் திராவிடன்றதையும் ஒரு திராவிடம் கூடியதெல்லாம் லேட்டரா நல்லா வச்சுக்கோங்க. நம்ம சங்க காலம் யார் சொல்ற இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு, அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க சார். அந்த இதுல மாபாடியத்துல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. எவ்வளவு பாத்தீங்கன்னாலும் சங்க காலத்துல கண்டிப்பா கிடையாது திராவிடம். ஆமா, இல்ல நீங்க தமிழ் நல்லுலகம்ன்ற பறந்து சொல்றீங்க. அந்த தமிழ்நாட்டுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் கொடுந்தமிழ் பேசக்கூடியவர்கள்னு சொன்னாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு திராவிடர் கழகம்னு சொல்லி எப்படிடா நீ பேர் வச்ச, ஏமாத்துறதுக்கு வச்சேன்னு சொல்லி சொல்றதா இருந்தால், இன்னைக்கு சீமான் சொல்றது வந்து இன்னைக்கு சீமான் பேசுனதை வந்து நான் வந்து எனக்கு அதுல எல்லாம் நான் பாயிண்ட்டுக்கே வரல. பேசினாரு, ரைட்டா பேசினாரு, ராங்கா பேசினாருங்கிறாரு. ஆனா தமிழனுக்குன்னு ஒருத்த வேண்டியதும் இருக்கு இன்னைக்கு.
தாழ்த்தப்பட்டவங்களுக்காக போராடுறதுக்கு ஒரு திருமாவளவன் வேண்டி இருக்கு. ஒட்டுமொத்த பாட்டாளிகளுக்காக போராடுறதுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் வேண்டி இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் போராடிட்டு அடுத்த நிமிஷம் அதே ஆட்சியாளரை தானே ஆதரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள மரியாதையே போயிடுச்சு. இன்னைக்கு வேல்முருகன் என் தொகுதிக்கு இந்த ஆட்சி ஒண்ணுமே செய்யல, எங்களை நெக்லெக்ட் பண்றீங்கன்னு சொல்லி பேசினாரு. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் நான் அவர் இதெல்லாம் ஃபாலோவர்லாம் கிடையாது. ஆனால் நான் அவர் பேசக்கூடிய அந்த துணி, அவருடைய டெலிவரி ஆஃப் இது எல்லாம், அந்த ஷாட் கூட நான் பார்த்தேன். இதில் செக்ரட்டேரியட்டில் பேசும்போது, சட்டசபையில் பேசும்போது அது பார்த்தோம், நல்லா இருக்கும் அந்த டெலிவரி ஆஃப் வேர்ட்ஸ். நல்ல தெளிவாக அழகா ஒரு தரமாகவும் பேசுனார். ஆனால் நீ இன்னைக்கு நான் போறையா ஈரோடுக்கு ஆளான்னு சொல்றிய. இன்னைக்கு கார்பரேஷன் டேக்ஸ் 150% கமர்ஷியலுக்கு வச்சிருக்கீங்க. கமர்ஷியலுக்கு என்ன 150% உயர்த்துற ஒரே ஷாட்ல. நீ ஒரு 50 உயர்த்து, பத்தலை இதை மாதிரி ஆச்சு. ஒரு 3 வருஷம் ஆயிட்டு, எப்பா இன்னும் பத்த மாட்டேன், என்ன ஒரு 20% ஏற்றுறோம், இன்னொரு அது மக்களாட்சி. எலக்ட்ரிசிட்டி ஃபேன் லைட்டு போடுறதுக்கு பயப்படுற அளவுக்கு ஒரு த்ரெட்டனிங்கா கூடி. நீ இன்னைக்கு கம்யூனிஸ்டுக்காரன் இன்னைக்கு ஏழைகளுக்காக போராடுறேன்னு சொல்ற. கம்யூனிஸ்டுக்காரன் இப்ப நான் என்ன கேட்க, நீ ஏன் அப்ப இன்னும் நான் சப்போர்ட்னு ஏன் சொல்ற? உனக்கு நான் எலெக்ஷன்ல சப்போர்ட் பண்ணேன், நீ நல்ல ஆட்சி செய்வேன்னு. இன்னைக்கு நீ நல்ல ஆட்சி செய்யல, இன்னைக்கு நீ குறைக்க மாட்டேங்கிற. தேவை இல்லாம நீ ஏன் இந்த இதுல எடுக்கணும்? நேரடியா மக்களை பாதிக்கக்கூடிய எம்ஜிஆருக்கும் மற்றவங்களுக்கும் நான் பார்த்த இது, மக்களை நேரடியா பாதிக்கிறத எம்ஜிஆர் ஒரு நாளும் செய்யவே மாட்டார். மக்களுக்கு ஆதரவான காரியங்களை தான் எம்ஜிஆர் செஞ்சாரு. அதிமுகவும் கிட்டத்தட்ட அதை அடி தொட்டு போயிட்டு இருந்தாங்க. தமிழர் திராவிடர் ஏன்னு சொல்லும்போது நான் முதல்ல சொல்லியிருக்கேன், ஒரு ஓட் பேஸ வச்சு நீங்க பிளான் பண்ணாங்க. ஜாதி, மதம், மொழி, இனம் அப்படின்னு சொல்லி ஓட்டுக்காக நம்ம ஒரு காரியங்கள் செய்யறதுங்கிறது அது ப்ராப்பரே கிடையாது. அடுத்து அது ஓட்டே விழாது உங்களுக்கு. அதனால விழக்கூடிய ஓட்டுன்னு சொன்னீங்கன்னா ஒரு சின்ன பர்சன்டேஜ் கூட விழும். நான் இல்லைங்களே, ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் அந்த ஃபெனட்டிசம் அவங்க மைண்ட்ல ஊறி இதாயிருச்சு, ஊறி போயிட்டாங்க. அவங்க அந்த மாதிரி உள்ள தாட் ப்ராசஸை கொண்டுட்டு வர்றதுக்குன்னே இவங்க இப்படி பண்றாங்க. உங்க மனசுல ஊற வைக்காம, ஏய் தமிழன் தமிழன் தமிழனோட இதெல்லாம் பறி போகுதுன்னு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா சார், இன்னைக்கு உட்கார்ந்து 1944 நடந்த ஒரு காரியத்தை நம்ம ஆராய்ச்சி பண்றதுங்கிறது பைத்தியக்காரத்தனம். இன்னைக்கு பெரியார் திராவிடர் கழகம்னு என்னைக்கு ஆரம்பிச்சாரு? 1944. திராவிட முன்னேற்ற கழகம்னு என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டது? 1949 செப்டம்பர். அப்போ ஒரு 1944 தொடங்கினதும் 1949 திராவிடர்னு பேர் வச்சது அயோக்கியங்க, ஏமாத்துறாங்க, எல்லாம் கொள்ளையடிக்க வந்த அவன் தெலுங்குக்காரன், ஆந்திராக்காரன், கன்னடத்துக்காரன்லாம் உட்கார்ந்து இது மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் நான் அது தப்புன்னு சொல்றேன். ஏன்னா அன்னைக்கு நம்ம எல்லாரும் மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்தோம். அந்த காலகட்டத்துல எல்லாமே ஒன்னா இருந்தது, எல்லா மொழி பேசும். இந்தியா சுதந்திரமானதுக்கு பிறகுதானே நம்ம எல்லாம் பிரிஞ்சது. மெட்ராஸ் ஸ்டேட்னு என்னைக்கு ஆனோம்? அன்னைக்கு தேதிக்கு மெட்ராஸ் பிரசிடென்சி தானே இருந்தது. நீங்க கர்நாடகாவுடைய எல்லைக்கு உள்பட்டது. ஆந்திரால நெல்லூர் தாண்டி ராயல்சீமா பகுதி முழுசும் ஆந்திரா, தமிழ்நாடு மெட்ராஸ் பிரசிடென்சி. அதனால பெங்களூருமே மைசூர் மகாராஜாவுக்கு கட்டுப்பட்ட ஒரு இடம் பெங்களூரு. ஆனால் பெங்களூர் கண்டோன்மெண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சியை சேர்ந்தது. அதுல உள்ள சில பகுதிகள், பல பகுதிகள் கர்நாடகத்துல மெட்ராஸ் பிரசிடென்சியை சேர்ந்தது. அதை பேஸ் பண்ணி தான் திராவிட கட்சின்னு உருவாக்கப்பட்டது. அதனால அன்னைக்கு எல்லாம் தானே திராவிடம். அதை பேஸ் பண்ணி திராவிட கட்சிகள் தொடர்ந்து. ஆமா, ஓகே ஓகே. இன்னைக்கு திராவிடம் சொல்லும் போது குறுகிடுச்சு. தமிழ்நாடு தமிழ்நாடு இல்ல மக்களுக்காக. இன்னைக்கு நீங்க திராவிடம்னு சொல்லி நம்ம எதுக்காக ஆள் சேர்க்கிறோங்க சார்? நம்ம ஆளை ஒன்னா வைக்கிறதுக்கு முயற்சி பண்றதுங்கிறது தவறான சித்தாந்தமா போகுது இப்போ. அதான் என்னுடைய கருத்து. இன்றைய தமிழ்நாடுன்னு இல்லாம அன்னைக்கு தொல்காப்பியர் கூறிய அந்த இது இன்னைக்கு திருப்பதி பக்கத்துல புள்ளின்னு ஒருத்தன் ஆண்டுகிட்டு இருந்தான், அந்த புள்ளி மன்னன். அதே மாதிரி அதிகமான்கிறவர் தர்மபுரி, அந்த கர்நாடகா பார்டர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை சைடில் உள்ளவங்க கொஞ்சம் ஏரியா அதிகமான். அடுத்தது
இது சேர நாடுன்னு சொன்னா வர்க்கலையில இருந்து அவங்களுக்கு அப் டு அப்போ நன்னனோட பார்டர் வர வந்துடுறாங்க அவங்க ஆமா, சேரன் சைடு. சேரன் சைடுல. அவங்க சில சமயம் கரூரை பிடிச்சிருப்பாங்க, சில சமயம் நம்ம போய் அங்க போய் பிடிச்சிருப்போம். அது இன்டர்னல் நடக்குது கிடையாது. ஏன்னா சோழர்கள் சில சமயம் நமக்கு கரூர் அங்கே விட்டுருவோம் அப்படின்னு அவங்க யாரும் இது பண்ணும்போது அவர் 2ஆம் தலைநகராக கரூரை கூட கொஞ்ச நாள் வச்சிருப்பாங்க. சரி, ஏதோ ஒரு பிடிச்சோம் வச்சோம் அப்படிங்கிறது இல்லாமல் ஜென்ரலாக சேர நாடுங்கிறது இதுல இருந்து சேர நாடுகள் எல்லை கர்நாடகாவிலும் போயிடும். ஆமா, கர்நாடகா ஒரு பகுதியிலும். அப்போ சோழ நாடு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கே நிறைய இடத்துல வர 2 வெள்ளாற்றுக்கும் இடையில உள்ளது சோழ நாடு. அதுக்கப்புறம் உள்ளது நடுநாடுன்னு ஒன்று கிடந்தது. திராவிட நாடுன்னு எதுக்காக சொன்னாங்கன்னா, விந்திய மலைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பெரும்பாலும் வடநாட்டு வீரர் கீழே வரவே இல்லை. அவங்க எல்லாரும் இந்த பக்கத்திலே இருந்தாங்க. தமிழ்நாட்டு இதுக்குள்ள இருந்து இந்த தமிழ் நான் இப்ப சொன்ன இந்த இதுல ஆந்திராவும் கர்நாடகாவும் ரொம்ப கீழே இறங்கி வர்றதுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய பகுதிகள் பாதிக்கப்படும் பயந்து பாதி பேர் வரல. எனக்கு வரலாற்றுல திராவிடர்கள் எங்க குறிப்பிட்டிருக்காங்க, எந்த காலகட்டத்துல, எந்த நூல்ல திராவிடர்கள்? சார் யாருக்குமே தெரியாது சார். 1400க்கு பிறகு 1-2 வழக்கிடை சொல்கள் வந்திருக்கு சார். ஒரு திராவிடன்னு சொல்லி இருக்காங்கன்னே வச்சுக்கிடுமா. அப்ப அது திராவிடமா? நான் அதையும் நம்ம 2 பக்கமும் காயின்ல இருக்கு இல்லையா. யாரோ ஒருத்தர் பாடிட்டு போயிருப்பாரு திராவிடன்னு. ஆனா இன்னைக்கு நீங்க போய் தமிழ்நாட்டுக்காரன் தெலுங்குல போய் ஆந்திரால போய் எதுவும் பேச முடியாது. நான் தான் நம்ம நேற்று வர வட வேங்கடந்தன் குமரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் நீங்க திருப்பதியில போனீங்கன்னு வைங்க, உதைச்சு உங்களை வெளியே அனுப்புவான். கரெக்ட் செய்யறான்ல. அப்படி இருக்கும்போது நாம இன்னைக்கு இருக்கிற டெபினிஷனுக்குள்ள உள்ள பகுதி தமிழ்நாட்டுல இருக்கும். இன்னைக்கு அவங்க எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போய்கிட்டு தமிழே நீங்க எடுத்துக்கோங்க. மொழிகள் இனமாக பிரிந்திருக்கலாம்ன்றதா. மொழி இனம்ங்கிறது வேற சார். இனம் ஒண்ணுதான், மொழிதான் வேற. மொழிதான் வேற. இனம் இன்னைக்கு சேர நாட்டுக்காரனுக்கும் பாண்டிய நாட்டுக்காரனுக்கும் சோழ நாட்டுக்காரனுக்கும் பல்லவ நாட்டுக்காரனுக்கும் இன்னைக்கும் நீங்க வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். பாண்டிய நாட்டுக்காரன் அவனோட இதே டிஃப்ரெண்ட், அவனே வித்தியாசம். சோழ நாட்டுல போனீங்கன்னா அவனோட கேரக்டரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாம் தமிழன் தமிழன் சொல்லிட்டு இருக்கோம்ல, இன்னைக்கும் நான் சொல்றேன், நீங்க அறுதிட்டு சொல்றேன், நீங்க போய் வித்தியாசத்தை பாருங்க. அந்த டிஃபரன்சியேஷன் இன்னும் மக்களின் மனதில் இருக்கதான் செய்யுது. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு இப்படிதான் சொல்லிட்டு இருந்தோமே தவிர தமிழ்நாடு நான் தமிழன் அப்படின்னு சொல்லவே மாட்டான். நான் பாண்டி நாட்டுக்காரன், நான் சேர நாட்டுக்காரன், சோழ நாட்டுக்காரன். திராவிடன்ற வார்த்தை யூஸ் பண்ணல. திராவிடங்கிற ஒரு டெஃபினிஷன். இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி உருவாச்சோ அதே மாதிரிதான் திராவிட நாடும் உருவாச்சு. அதுக்கு முந்தி இதுதானே இருந்தது. ஆனால் இது எல்லாம் தமிழ்நாடுன்னு உருவான ஒரே காரணத்தினாலதான் சேரன் சோழன் பாண்டியன் எல்லாம் சேர்ந்து வெள்ளைக்காரனை எதிர்த்தோம். அப்போ ஒரு நன்மைக்காக உருவான ஒரு வார்த்தையா மாறிட்டு தமிழ்நாடு. ஏதோ ஒரு டாட் எங்கேயோ இருக்கு, அதை போய் சொல்றது. அதே இது உனக்கு வேணும்னா பெரியார் இல்லைன்னா எழுத்து சீர்திருத்தமே இல்லை. பெரியாரா எழுத்து சீர்திருத்தம் செய்தது பெரியார். நாங்க பெரியார் வாரிசுகள்னு இன்னைக்கு கத்துறானுங்க ஒவ்வொருத்தனும். 67 ஆட்சிக்கு வந்துட்ட, 83 வரை பெரியாருடைய சீர்திருத்தத்தை நீங்க ஏன் சட்டமாக்கல? நான் ரொம்ப சிம்பிளா தான் கேட்கேன். நீ உண்மையான தமிழன், நான் தமிழன், தமிழன் பெரியாரு, பெரியார் வாரிசுகள் நாங்க தான் நாங்க தான் நாங்க தாங்கிற பெரியார் வாரிசு நீ தான் நீங்க அன்னைக்கே இல்லை. நீங்க எழுத்து சீர்திருத்தத்தை சட்டமாக்கி இருக்கணும். சட்டம் ஆக்குனவர் யாரு? எம்ஜிஆர். புரியுதா? இன்னைக்கு சும்மா நம்மளா உட்கார்ந்து இருந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்னு சொல்லி அப்படி பிரிக்கிறதுக்கு தேவையில்லைங்கிறத சொல்றேன். எம்ஜிஆர் தன்னை தமிழனா நினைச்சாரு. வைகோன்னு ஒருத்தர் இருக்காரு, அழகான தரவுகளோட இன்னைக்கும் தமிழ் இலக்கியமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அழகா பேசி உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு தேவையானதாகவும் சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளாரு. ஆனா அவரும் சில குறுகின வட்டத்துக்குள்ள போகக்கூடிய நேரத்துல என்ன ஆயிருதுன்னா மக்களுக்கு பிடிக்கல. நீ வெறும் வாய் வார்த்தையா மேடையில பேசிட்டா மட்டும் போதாது.
நீ செயல்ல வந்து மக்களுக்காக செய்யக்கூடியவர். இப்ப எம்ஜிஆருக்கு ஏன் ஒரு எவ்வளவு அடிச்சு போட்டாலும் நான் எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஏன் உருவாச்சு? நான் எந்த கட்சியும் சேராதவன், ஆனா எம்ஜிஆர் ஆதரவு பெற்ற கட்சின்னா எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. காமராஜரே இன்னைக்கு உள்ள வந்தாலும் காமராஜருக்கு இன்னைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ஆட்சி அன்னைக்கு கொடுத்தது மாதிரி கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா மத்தியில இருந்து ஒருத்தன் உடனே டங்கின்னு ஒரு கவர்னரை வச்சு ஒரு கொக்கியை போட்டு விட்டுருவான். நான் என்ன சொல்ல வர்றேன்னா சார், திராவிடனா தமிழனாங்கிறதுக்காக வர்றேன். இப்போ என்னமே அன்னைக்கு வந்த சௌராஷ்டிராஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்த ஆந்திராக்காரங்க, தெலுங்கு கன்னடம் ரெண்டு கிட்டத்தட்ட மர்ஜி. அடுத்து நம்ம தமிழே வந்து கன்வெர்ட் ஆகி மலையாளம் மாதிரி பேசுறாங்க. இன்னைக்கு மலையாளமா மாறி இருக்கு. அப்போ இதுல எங்க போய் நீங்க ஐடென்டிஃபைய இன்னைக்கு எப்படி பண்றது நியாயமா? முதல்ல ஒரு நியாயமற்ற ஒரு செயலை ஒருத்தர் நான் முதல்வராக ஆசைப்படுறேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து சொல்றதா இருந்தால் இவர் முதல்வரானா எவ்வளவு கேவலமா இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தானே அது. எல்லாரும் வேணும்டா, எனக்கு எல்லாரும் நம்ம எல்லாம் ஒண்ணுடா அப்படின்னு சொல்றவன் தான் வந்து நம்மள லீடு பண்ணணும் சார். இன்னைக்கு ஓட்டுங்கிறது கூட நான் சொல்ல மாட்டேன், உண்மையா சொல்றேன். இன்னைக்கு ஓட்டுன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு பணம் தான் சார் ஓட்டு. நீ அது எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் சரி, கடைசியா ஒரு 10,000 ஓட்டு வந்து இந்த பணத்துல டிசைட் ஆகுறது. பணத்தை கொடுத்து ஜெயிக்கணும்னு நினைக்காங்க. இன்னைக்கு வேற ஒண்ணும் இல்லை, நல்ல மனிதர்கள் இருக்கிறோன்னு எங்களை ஓட்டு போடுறவன் அவன் கொஞ்சம் சிந்திக்கணும். இவ்வளவு செவர் விளம்பரம் எழுதுறான், அது எந்த கட்சியும் எக்ஸப்ஷனே கிடையாது. பாஜகவா இருக்கட்டும், இது பாமகவா இருக்கட்டும், இல்லை விசிகா, இல்லை அவ்வளவு திராவிட கழகங்களும் யாராவது செவர் விளம்பரத்திலேயோ மைக்கு போட்டு பேசுறதுலையோ மீட்டிங் நடத்துறதுலையோ அப்ப ஏன் இவ்வளவு செலவழிக்கான்? போட்டதை எடுக்கிறது தானே. சரி, நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் பணம் செலவழிச்சு ஒரு காரியத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறான்னாலே அவன் சரியில்லையே. என்ன செய்வான் இவன், என்ன செய்வான்? இல்லை, அந்த சிந்தனை உள்ளவங்க வந்து பர்சன்டேஜ் தமிழகத்தில் கம்மியாகிறதுனால தான், பணம் வாங்கி சிந்திக்க முடியாம பணம் வாங்கினால தான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குதுன்றது கண்கூடா பல ஆண்டுகள் நம்ம பார்த்தோம் சார். இந்த ஆட்சி சிந்திக்கக்கூடிய சில பேர் தானே இருக்காங்க. இல்ல, இந்த ஆட்சி மட்டும் இல்ல சார், கொஞ்ச காலமான ஆட்சிகள் இந்தியா முழுசும் இது யூனிவர்சல் இதாயிருச்சு. ஆனா அதோடைய அளவீடுகள் கொஞ்சமா இருந்தது போய் அதிகமாகி நாங்க தான் மாடல், நாங்க தான்டா ரோல் மாடல் ஃபார் ஹோல் இந்தியான்னு சொல்ற அளவுக்கு நாம வரக்கூடாது. நம்ம வந்துட்டோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கதான் ரோல் மாடலே. ஆனால் என்ன ஒண்ணு சொல்றேன், அள்ளி கொடுக்கறது வீசுலாம். மகாராஷ்டிராலே நீங்க பாத்தீங்களா, 3,500 ரூபாய்க்கு கொடுத்துட்டான் ஒரே ஷாட் வச்சுக்கூடான்னு, ஓட்டு விழுந்துட்டுல. அதே மாடல் தான் அங்க எல்லா இடத்துலயுமே 3,500 கொடுத்துட்டான் அக்கௌண்ட்ல. எல்லாம் பார்த்தா இவன் போனான்னு அந்த ரூபா கட்டாயிரும். சுயநலமே உருவான ஒரு கூட்டம் தான் ஓட்டே போடுது. உன் கட்சி பேரு திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம், அது எல்லாம் நீங்க சொல்லிக்கோங்க. நீ ஆனா இதெல்லாம் நான் திராவிடர்களுக்காக செய்திருக்கேன், நான் தமிழனுக்காக செய்திருக்கேன். திராவிட மாடலோ அல்லது தமிழர் மாடலோ, தமிழரும் நல்ல ஆட்சி தானே இதுவரை பண்ணா சார். மூவேந்தரா அசைக்கவே முடியலையே ஒரு காலத்துல வர. இன்னைக்கு தமிழனுடைய மாடல் தான் பெஸ்ட் மாடல், அதுல எல்லாம் யாருக்கும் மாற்று கருத்தே சொல்ல முடியாது. நம்ம பேச ஆரம்பிக்கும் போது திராவிடம் தமிழ் என்ற ரெண்டு விஷயங்கள் எப்படி நம்ம விவாதிக்க போறோம்னு நினைக்கும் போது, திராவிடருக்கும் தமிழுக்கும் இடைப்பட்ட பகுப்பாய்வை ரொம்ப அழகா விவரிச்சிங்க. அதுவும் சங்க காலத்திலிருந்து அதுக்கப்புறம் சில ஆண்டுகள், அப்புறம் சோழ மன்னர், பாண்டியன், சேரன். ஸோ திராவிட பார்வை எப்படி பெருசாக இருந்தது, இப்படி பல மொழிகள் பேசப்பட்ட பல இனத்தினர்கள்லாம் சேர்ந்து தமிழ்நாடு உருவாக்கப்பட்டு இன்னைக்கு தமிழர்கள் வந்து ஆள்கிற ஆட்சிகளை வந்து திராவிட கட்சிகள்ன்ற ஒரு பெரிய அளவு பல ஆண்டுகள் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இனத்தை சேர்ந்த பல கட்சிகளும் உருவாயிருக்கு, மொழி பேசுறது இல்லாமல் இனத்தை சார்ந்த சில கட்சிகள் இருக்குது. ஆனால் திராவிட கட்சிகள் ஒரு விஷயம் தான், அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்னென்னா, பலதரப்பட்ட மொழி பேசும் மக்களும் பல இனப்பட்ட மக்களும் சேர்ந்து இந்த தமிழ்நாட்டில் திராவிட பார்வையத்தை சேர்ந்து வந்த மக்கள் எல்லாம் இங்கே இருக்கும்போது அவங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும், அவங்க எல்லாரையும் பொதுவாக நினைச்சு திட்டங்கள் தீட்டணும், உருவாகணுங்கிறது மட்டும் இல்லை, ஏற்கனவே இருந்தது, இப்போ அது போயிருச்சு, மீண்டும் உருவாகணும், அவ்வளோதான். நன்றி, தேங்க்யூ.